முதலில் தலைப்புச் செய்தி. அனுர அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை. இனி விரிவான செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 21 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அந்த வகையில் புதிய பிரதமராக கர்ணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். කර්ණී අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය ධූරෙහි கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் கலாநிதி கௌரவ ஹர்னி அமரசூரிய அவர்கள் இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அடுத்ததாக அமைச்சு பதவிக்கான பதவி பிரமாணங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். இதையடுத்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் கர்ணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். කර්ණී අමරසූරිය වන මම අධ්‍යාපන, උසස් අධ්‍යාපන සහ වෘත්තීය අධ්‍යාපන අමාත්‍ය ධූරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජා தொடர்ந்து வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். එච්.එම්. විජිත හේරත් වන මම විදේශ කටයුතු, විදේශ රැකියා සහ සංචාරක අමාත්‍ය ධූරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රික தொடர்ந்து உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபேரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். හේරත්න දියන්සේලාගේ හරිශ්චන්ද්‍ර අබේරත්න වන මම රාජ්‍ය පරිපාලන, පළාත් සභා සහ පළාත් පාලන අමාත්‍ය அதனைத் தொடர்ந்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக கர்சன நாணயக்கார பதவி பிரமாணம் செய்து கொண்டார். හර්ෂ නානායක්කාර වන මම අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍යාංශ ධුරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். සරෝජා සාවිත්‍රී පෝල්රාජ් වන මම කාන්තා සහ ළමා අමාත්‍ය ධූරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම தொடர்ந்து விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கேடி லால்காந்த பதவி பிரமாணம் செய்து கொண்டார். දොන්ලාල් කාන්ත වන මම කුෂිකර්ම, පසු සම්පත්, ඉඩම් සහ වාරිමාර්ග අමාත්‍ය ධූරෙහි அதனைத் தொடர்ந்து நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாதிலக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். අනුර කරුණාතිලක වන මම නාගරික සංවර්ධන, ඉදිකිරීම සහ නිවාත අමාත්‍ය ධුරෙහි කාර්ය සහ කාර්යව්‍යයේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සහ නීතියට අනුකූලව ගරු අනුර කරුණාතිලක මැතිතුමා දිරුන් දෙනු ලැබුවේ වත්මන් රජයේ தொடர்ந்து கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். தொடர்ந்து கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். උපාලි පන්නිලගේ වන මම ග්‍රාමීය සංවර්ධන, සමාජ ආරක්ෂණ සහ ප්‍රජා සවිගල ගැන්වීම අමාත්‍ය ධූරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு, நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மந்திரி ஆனந்த விஜயபால மැතිතුමායි.
ඒ මානන්ද විජේපාල වන මම මහජන ආරක්ෂක සහ පාර්ලිමේන්තු කටයුතු புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் கினிதும சுனில் செனாவி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். කිදුම සුනිල් සෙනෙවි වන මම බුද්ධ ශාසන ආගමික සහ සංස්කෘතික කටයුතු අමාත්‍ය දුරෙහි தொடர்ந்து போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமல் ரத்நாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். බිමල් නිරෝෂන් රත්නායක වන මම ප්‍රවාහන මහාමාර්ග වරාය සහ සිවිල් ගුවන් සේවා අමාත්‍ය ධූරයේ அதனைத் தொடர்ந்து சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக நலிந்த ஏதிஸ் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். අපුහාමිලාගේ නලින්ද ජයතිස්ස වන මම සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍ය ධූරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ தொடர்ந்து பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். සුනිල් කුමාර ගමගේ වන මම තරුණ කටයුතු සහ ක්‍රීඩා අමාත්‍ය ධූරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූල සුනිල් කුමාර ගමගේ මැතිතුමා ගරු ජනාධිපතිතුමා ඉදිරි தொடர்ந்து வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். එරත් මුදියන්සේලාගේ වසන්ත සමරසිංහ මම වෙළඳ වාණිජ්‍ය ආහාර සුරක්ෂිතතා සහ සෞපකාර සංවර්ධන අමාත්‍ය ධූරයේ කාර්ය සහ කර්තව්‍ය தொடர்ந்து விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சராக கிருஷாந்த அபேசேன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். එච්.ටී. ක්‍රිෂාන්ත සිල්වා අබේසේන වන මම විද්‍යා තාක්ෂණ අමාත්‍ය දුරේ කාර්ය කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව பேராசிரியர் கிருஷாந்த சில்வா அபேசேன அவர்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். தொடர்ந்து தொழில் அமைச்சராக அனில் ஜேந்த பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். අන්තෝනිගේ අනිල් ජයන්ත ප්‍රනාන්දු වන මම කම්කරු අමාත්‍ය ධූරයේ කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ வலுசக்தி அமைச்சராக குமார ஜெயக்கொடி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். පුඤ්ඤශ්‍රී කුමාර ජයකොඩි වන මම බලශක්ති අමාත්‍ය ධූරයේ කාර්ය හා කර්තව ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරජයේ ගරු ඉංජිනේරු කුමාර ජයකොඩි මැතිතුමා දිරුන් විමසීම කරනු ලැබුවේ. தொடர்ந்து சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்மிக பட்டபதி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். හෙට්ටිතන්ත්‍රී පටබැඳිගේ ධම්මික වන මම පරිසර අමාත්‍ය ධූරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ தொடர்ந்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்தினெத்தி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். සුනිල් හඳුන්නෙත්ති වන මම කර්මාන්ත සහ ව්‍යවසායකත්ව සංවර්ධන අමාත්‍ය ධූරයෙහි කාර්ය කර්තව්‍ය ශ්‍රී ලංකා සුනිල් හඳුන්නෙත්ති මැතිතුමා දිරුන් දීම සිදු කරනු ලැබුවේ වත්මන් රජයේ කර්මාන්ත හා ව්‍යවසායකත්ව සංවර්ධන අමාත්‍යවරයා ලෙසයි.